கட்டம் சரியில்லை, எலெக்ஷனே வேண்டாம். அண்ணாமலையை அலர்ட் செய்த நாடி ஜோஷியர். இதுதான் உண்மை காரணமா? தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு ஆகியவை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில், தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவாரா, இல்லையா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து மொத்தம் 35 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. இத்தனை தொகுதிகள் கிடைத்துள்ள நிலையில் கட்சியின் முக்கிய முகமாக பார்க்கப்படும் அண்ணாமலைக்கு ஒரு தொகுதியாவது ஒதுக்கப்படாதது ஏன் என்ற கேள்வி கட்சி தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. இந்த நிலையில் இதற்கெல்லாம் அண்ணாமலைதான் காரணம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். அண்ணாமலை மற்றும் அதிமுக இடையிலான உறவு கடந்த மக்களவைத் தேர்தல் காலத்திலிருந்தே சீராக இல்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இடையேயான மோதல் கூட்டணியே உடையும் நிலைக்கு சென்றது. இருந்தபோதிலும் சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜக மேலிடம் செயல்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த சூழ்நிலையில்